அறியாத மக்கள் புரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. வாய்ப்பே இல்லை. வந்துருச்சு. சீரியஸா நீங்க தான் நம்புறீங்க. ஒரு 30 ஊடகம் பேசுறதுன்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாடு அறிவாளின்னு நீங்க நினைக்கிறது தப்பு. அத்தனை பேரும் இங்க முட்டாளா இருக்கிறதுனால தான் எங்க தலைவன் கண்டிப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். எங்க கண்டிப்பா எங்க தலைவன் ஜெயிப்பாரு. உங்க தலைவர் தானே. எங்க ஜெயிப்பாரு? தமிழ்நாட்டுல தான். இப்பதான் தேர்தலே நிக்க வேண்டாம்னா அப்படி சொன்னீங்க. போற போக்க பார்த்தா இல்ல கான்பிடன்ட் வந்துருச்சு. ஆமா, என்னதான் இருந்தாலும் எதிர்த்து நிப்போம் அப்படிங்கிற மாதிரி. கடைசி திட்டம் தேர்தல் அறிக்கையில பேசுவோமா? சொல்லுங்க. காமராஜர் அவர்கள் பேர்ல ஒரு கல்வி திட்டம்னு 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் படிக்க வைக்கக்கூடிய பேரண்ட்ஸை பராமரிக்கிறதுக்காக வருடந்தோறும் 15,000 ரூபாய். ரைட்டா? இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்? நல்ல விஷயம் தானே. குழந்தைங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் பெண்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸை பராமரிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியல, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸுங்க காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. சரி. ஆமா. ஏன் அவங்க பேரண்ட்டுக்கே ஒண்ணு கொடுக்க மாட்டேங்காரு, மற்ற பேரண்ட்டுக்கு எப்படி கொடுப்பாரு? அவங்க பேரண்ட் டோட்டலா எதிரி ஆயிட்டாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எங்க தலைவனை எதிர்த்து பேசலாமா? சரி, தஞ்சாவூர்ல இப்ப போய் பேசுனீங்கல்ல. தஞ்சாவூர்லயா? அதுவே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? வேலூர்ல பேசுறத மறந்துட்டதுனால தான் தஞ்சாவூர்ல வேலூரை பத்தி பேசணும். தஞ்சாவூரை இப்ப பேசுறீங்களா நீங்க? ஆமா, தஞ்சாவூர் பேசுனதை மறந்துட்டீங்க. சரி சொல்லுங்க. 2 ஏக்கர் அதுக்கு கீழே, அதாவது நிலம் இல்லாதவங்க 2 ஏக்கர் நிலம் உள்ளவங்க சொல்லுங்க. அவங்களுடைய கல்வி செலவை அரசாங்கமே ஏற்றுக்கணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுத்தது இதே விஜய் தான். அதையும் கொடுப்போம் இதையும் கொடுப்போம். நீங்க வந்து கேக்குறீங்க. ஆமா ஐயா, எப்படியா? அதுதான் எல்லாமே இலவசமா கொடுக்கன்னு சொல்றீங்க, இங்க 15,000 கொடுக்கன்னு சொல்றீங்க. என்னதான் ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் கொடுப்போம், 15,000 கொடுப்போம், எல்லாமே கொடுத்துருவோம். கொடுத்துட்டே இருப்பீங்க. நீங்க பாருங்க, சீரியஸா நீங்க கிண்டலும் கேலியும் பண்றீங்க. ஐயா சார், கிண்டலுக்கு எல்லாம் பண்ணல நீங்க. ஆமா, இதெல்லாம் உண்மையிலே சொல்றோம். நேத்துலாம் வந்து அவர் பேசின அந்த ஒரு 12 நிமிஷம் அந்த தேர்தல் அறிக்கையை மனுஷன் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? தமிழ் தெரியுதா அல்லது என்னன்னு தெரியல. பாவம் இப்படி வச்சுட்டு பார்த்து படிக்கிறது. அது அண்ணனை கண்ணாடி போட்டுட்டு தான் போக சொன்னது. அவர் கொஞ்சம் எட்ட பார்வை. கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் பக்கத்துல வச்சு பார்க்கலாம். எட்டி பார்த்தா படிச்சாரு. அது ஒரு விஷயம். அப்புறம் பேசுவோம்.